அனைவருக்கும் வணக்கம். இந்திய அரசு 3 இந்திய குற்றவியல் சட்டங்களை கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தி இன்று 2024 ஜூலை 1 முதல் அது அமலுக்கு வந்திருக்கின்றது. எத்தனை புதிய சட்டங்கள் கொண்டு வந்தாலும் அது சாமானியனை சவுக்கால் அடிப்பதுதான் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த கதை தான். சரிங்களா? அப்படி அந்த 3 பெயர்களும் கூட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பாரதிய ஜனதா அந்த கட்சி இந்தியா என்ற பெயரை மாற்றி பாரத் என்று மாற்ற வேண்டும் என்று நிறைய முறைகள் அவர்கள் முயற்சி செய்தார்கள். அப்படி இந்த 3 சட்டங்களுடைய பெயர்கள் கூட அப்படித்தான் அமைந்திருக்கின்றது. அதாவது தன்னுடைய கட்சி பெயராகவே அங்க சட்டங்கள் பெயர் அமைந்திருக்கின்றது. பார்த்தீங்கன்னா அந்த 3 சட்டங்கள் பெயர்களை பார்ப்போம். ஒன்று பாரதிய நாகரிக் சுராக்ஷா அப்படிங்கிறதும், இரண்டாவது சங்கீதா என்றும், பாரதிய நியாய சங்கீதா மற்றும் பாரதிய சாக்ஷய ஆதினியம் என்று 3 சட்டங்களை நடைமுறை கொண்டு வந்திருக்கிறது. கொண்டு வந்தவனே உடனே மல்லையா போன்றவர்கள் இந்தியாவில் பல்லாயிர கோடிக்கணக்கான நிதிகளை வாங்கி அயல் நாடுகளுக்கு தஞ்ச புகுந்து சொகுசாக தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களெல்லாம் இந்த சட்டம் தண்டனைக்கு உட்படுத்துமா என்பது கேள்விக்குறிதான். அது என்றுமே காணல் நீர் போல்தான். ஆனால் இன்றைக்கு நடைமுறைக்கு வந்தோடனே உடனே தலைப்புச் செய்தி பார்த்தா என்ன ஆச்சரியம் என்றால், ஏதாவது புதுவிதமான ஒரு சட்ட பதிவு அப்படின்னு பார்த்தா இல்லை, எப்பவும் போலதான். டெல்லியில் சாலையோர கடை அமைத்திருந்த ஒரு சாமானியன் மீதான முதல் வழக்காக பதிவு செய்யப்படுகிறது என்பது இன்றைக்கு இந்தியா முழுக்க ஒரு செய்தியாக இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, பாதசாரிகளை அதாவது நடைபாதையில் பயணிக்கக்கூடிய மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள், அவர்களுக்கு இடையூறாக இருக்கிறது என்று இந்த சட்டப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த சாமானியன் அந்த சாலையோர கடையை வைத்து அவன் அன்றாட வாழ்க்கைக்கும் வயிற்றுக்குமான பிழைப்பை தான் அவனால் நடத்த முடியும். அம்பானியை போலவோ, அதானியை போலவோ, மல்லையாவளை போலவோ, இல்லை அரசியல்வாதிகளை போலவோ அவர்கள் கோடி கோடியாக ஆண்டு வருமானங்களை பெற்றுவிட முடியாது. இதுதான் இந்த சட்டம். நாம் ஏழைகளுக்குத்தான் சவுக்கடி கொடுக்கும் வரை கொடுக்கும். ஆனால் எந்த பணக்காரர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த சட்டங்கள் வளைந்து நெளிந்து நாணல்களை போல இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த 3 புதிய இந்திய தண்டனை சட்டங்கள் பணக்கார வர்க்கத்தினுடைய குற்றங்களையும், அரசியல் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இருந்து குற்றங்களில் ஈடுபடக்கூடிய அந்த குற்றவாளிகளிலும் இந்த சட்டங்கள் பாதுகாக்க போகிறதா, அல்லது பக்குவமாக கைது செய்து அவர்கள் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்து அவர்கள் சிறை கூடங்களுக்கு செல்ல வழிவகுக்குமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் சீற்றம்.